எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிச்சிக்கன்னை வளர்க்குறது எப்படி, அதோட க்ரோயிங் டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எங்கள் ஊரில் அந்த செடி கொண்டு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட 2 பிச்சிக்கன்று வாங்கினேன். நம்ம எல்லோரும் செய்கிற தப்பு என்னன்னா, செடிகளை வாங்கின உடனேயே தரையிலையோ அப்படி இல்லைன்னா க்ரோ பேக்லேயோ வச்சுடுவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது. எப்போவுமே கன்றுகளை வாங்கின உடனே ஒரு 2 நாள் நம்ம கார்டன் சைடில் அதை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விடணும். ஏன்னா அந்த செடிக்காரர் வச்சுருந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறவாக இருக்கும், நம்மளுடைய தோட்டத்தில் உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறையாக இருக்கும். அதனால நான் அந்த கன்று வாங்கி 2 நாள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறம் தான் நான் க்ரோ பேக்கில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய க்ரோ பேக்கில் ஆல்ரெடி மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த மண்ணை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பாதி வரைக்கும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு தொழு உரத்தை எடுத்துக்கிட்டேன். அதாவது கவுடங் கேக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தோம்ல, அந்த கேக்ஸை எடுத்துகிட்டு அதை நல்லா கையில் உதுத்து விட்டாலே நல்லா நொறுங்கிடுது. அது ஒரு லேயர். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் ஆட்டு சாணி இருக்குதுல்ல, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது கிடையாது, நல்லா காஞ்சு கொஞ்சம் மக்கின ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்டு சாணியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது செகண்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்ச பிச்சி செடியை நடணும். அந்த பிச்சி செடியை நல்லா அந்த மண்ணில் வச்சுட்டு சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா லேஸ் அசைக்கிறது மூலம் அந்த செடி அசைஞ்சிடும். அதனால் எட்ஜஸை ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் போட்டு லேயர் பை லேயராக கவர் பண்ணிவிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிடணும். 20 டேஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தளிர்விட்டு வளரவும் ஆரம்பிச்சிருச்சு, பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 செடி வாங்கினதுலேயே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பிச்சி செடியோ இல்லை வேறு எந்த செடி வாங்கினாலும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள்.